ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்ட் எபிசோட் 4. எபிசோட் 4க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் தேம்போ சீரிஸ் போட சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது வந்து ட்ராமா லவ் ஷிஃபா அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க போடுறனால தான் அந்த சீரிஸை நான் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். நான் அந்த சீரிஸை பார்த்தா கண்டிப்பாக நான் போட்டுருவேன்னு தெரியும். அதனால தான் ஒரு எபிசோட் கூட நான் பார்க்காம இருக்கேன். ஸோ அதனால் நான் போடலை. அவங்க போடும்போது அவங்களே போடட்டும். எதுக்கு நான் வந்து அதை போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் இன்னும் அந்த சீரிஸ் பார்க்கல. கண்டிப்பாக அந்த சீரிஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அதை பார்க்கணும். அது ஒரு நல்ல ஸ்டோரின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலையும் நிறைய ரீல்ஸ் பார்க்கும்போது எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக போட்டுருவேன். அதனால நான் அதை பார்க்காம இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே அவங்க பண்ணலைன்னா நான் அவங்க போடாமல் விட்ட எபிசோட்ஸ் வேணால் போடுறேன். பட் ஃபஸ்ட்லேருந்து என்னால் ஸ்டார்ட் பண்ணி போட முடியாது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஒரு 2 வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். அவங்க போடலைன்னா கண்டிப்பாக நான் 6th எபிசோட்லேருந்து நான் போடுறேன். இப்போ எபிசோட் 4க்குள்ளே போகலாம். உங்கள் பாடி ரொம்ப வார்மாக இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கும்னு பூ சொல்கிறான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் இதுக்காக உனக்கு யூஸ் ஆகுறேனே அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்ல அப்படி பார்த்துட்டே இருக்கான் பூ எதுவுமே பேசாமல். உண்மையாகவே நான் இங்கேருந்து போகணும்னு நீ ஆசைப்படுறியான்னு சொல்ல, எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி தான் கவலையாக இருக்குது. நீங்கள் அங்கே போகணும்ல, ஸோ அதனால தான் அதை பற்றி யோசிக்கிறேன். உங்களுக்கு அங்கே போகணுமா இல்லை இந்த உலகத்திலே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பூ கேட்குறான். சிறு அதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு பூக்கு தெரியுது. பட் எனக்கு எங்கே இருந்தாலும் ஓகே, ஏன்னா எங்கே இருந்தாலும் நீ என் கூட இருக்கீல, அதுவே எனக்கு போதும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சிறு சொல்ல, இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பூக்கு. ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான். சிறு அவனை பார்த்துட்டு உனக்கு ஓகே வாங்குற மாதிரி பார்க்க, கார் ரொம்ப தூரம் நிற்குதா, எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க, மழை நிற்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்ல அவன் பேச்சை மாத்துறாங்கிறது புரியுது. ஆல்ரெடி நம்ம மலையில் நனைஞ்சிட்டோம்ல, வேணா நம்ம ஓடி போய் ஏறிடலாமா அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். பூவை பார்த்துட்டே அப்படியே சிறு அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? நாளையிலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றாவே யூனிவர்சிட்டிக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உன்னை பார்த்துப்பேன்ல, அதுக்கு தான் கேட்குறேன். ஃபேக்கல்ட்டியில் இருக்க வரைக்கும் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ட்ராப் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சரி கேட்க, பட் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம். ஏன்னா நான் ஜீனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நாளைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோன்னு. ஸோ அதனால் அவன் கூட நான் போகணும். மற்ற டேனா எனக்கு ஓகே அப்படின்னு பூ சொல்கிறான். ஜின்னா யார் அது அப்படின்னு சொல்ல, நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கல்ல என்னோடய ஃப்ரெண்டு, அப்படியே வானத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான்ல, அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஜின். நான் அவன் கூட வரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பூ சொல்ல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. சரி அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்கள் ஜெலஸ் ஆகிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. உண்மையாகவே ஜெலஸ் ஆகிட்டிங்களா இல்லையான்னு சொல்ல, நீ அவன் கூட போகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவுமே கிடையாது. உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம், சரி ஓகே, அப்போ எனக்கும் உனக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சரி அவனை பார்த்துட்டே இருக்க, மழை நின்றுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பூ சொல்கிறான். நீ மாற்றி பேசுகிறேன்னு தெரியுது, பட் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சரி சொல்ல, அங்கே பார்த்தீங்களா ரெயின்போ ரொம்ப சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லி அவன் எப்படியோ பேச்சை மாத்திரக்காக ட்ரை பண்ணுறான். சரி ஓகே, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நாளைக்கு நானும் ஜின்னும் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே அப்படியே சிரோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. அடுத்த நாள் 2 பேரும் படத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல். வாவ், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குடான்னு சொல்லி பூ அதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு இந்த படம் புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி ஜின் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பூ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். ஏண்டா உண்மையாகவே புரியலையா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மணியை வச்சு தான் எல்லாத்தையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தினா ஒரு படம் தான் இது. இது உனக்கு புரியுதா இல்லையா? இது ஃபன்னான மூவி கிடையாது. இந்த மூவிலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? எனக்கு இந்த மூவியில் சீஸ் பாப்கார்னும் கோகோவும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்ல, டே உண்மையாகவே நீ பேசுகிறத பார்த்தா சிரிப்பு வருதுன்னு சொல்லி ஜின் சிரிக்கிறான். நான் ஏன் உன்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? நீ இந்த படத்தை பார்த்து நிறைய கற்றுக்கணுன்னு. அதெல்லாம் வேணாண்டா, உன் கூட எதுக்கு நான் படத்துக்கு வந்தேன் தெரியுமா? நீ இந்த மாதிரி ட்ரீட் வைக்கிறீல அதுக்காக. ஸோ இந்த மாதிரி யார் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவா, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பான்னு சொல்லி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, உனக்கும் சிறுக்கு இடையில எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஜின் கேட்குறான். பூ சொல்கிறான். சிறை பற்றி எதுக்கிட்ட கேட்குற திடீர்னு, ஏன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நான் கேட்டவுடனே உன் மைண்டில் என்ன தோணுதுன்னு பார்க்குறக்காக தான். என்னோட பதில் எனக்கு கிடச்சிச்சின்னு ஜின்னு சொல்கிறான். என்னது, பேடாக எதுவும் இல்லையே, ஜஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே போனோம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவன் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது சரியா? இதை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காத. நீ அப்பப்போ என் மைண்டை ரீட் பண்ணுற, பட் எல்லாமே உனக்கு தெரியும்லன்னு சொல்ல உடனே ஜின் அவனை பார்த்து சிரிக்கிறான். பட் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு கேட்குறான் பூ. என்னது? நம்ம ரொம்ப நாளாக அவங்க கூட இருந்ததே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் நான் சிர் கூட இருக்கேன். பட் என்னன்னு தெரியல, ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஏன்னா ஃபஸ்ட்டு உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது சிர் மட்டும்தான், உன் கூட இருக்கிறது. நீ அதை நோட் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ எல்லாரு கூடயுமே இருக்க, க்ளோஸாக தான் இருக்க. பட் நம்ம குரூப்பில் எப்படி இருந்தாலும் நீ தனியாக தெரியல யாருக்குமே. ஏன்டா அப்படி சொல்கிற? ஆமாம், நீ யோசிச்சு பாரு, நீ எப்படி இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் இருக்கோம். பட் உனக்கான அட்டென்ஷன் கொடுத்தது சிர் மட்டும்தான். சிற்கு ஏதோ ஒன்று பர்சனலாக உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் உங்ககிட்ட ஒன்றும் பார்த்து
பார்த்து பண்ணுறான். ஸோ நீ எப்படி இருக்கன்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அதனால நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கன்னு அவனுக்கு தோணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, பாரு நீ எப்படி இருக்கன்னு, நீ ஹாப்பியாக இருக்கியா இல்லையா? சிறு உன்னோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறான். அவன் கூட இருக்கும்போது நீ ஹாப்பியாக இருக்கீல, நீ அடுத்தவங்கள பற்றி எவ்வளோ கவலைப்படுற அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியுது. நீ முதல்ல நம்பணும் நீ ரொம்ப க்யூட்டுன்னு. எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு பூ சொல்கிறான். சரி அதை விடு, லைன் எப்படி இருக்கான், லைனை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, லைனா யார் அது லைன் அப்படிங்கிற மாதிரி பூ அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையே, மறந்துட்டியா, உன்னோட சீனியரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ விம்மை சொல்கிறியா? நான் இன்றைக்கி அவங்கள பார்க்கவே இல்லை, ஏன் அதை பற்றி கேட்குற? ஒன்றும் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக ஜின் ஏதோ திங்க் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க அவங்களோட தாட்டில், அதை பற்றி யோசிச்சேன்னு சொல்கிறான். ஆக்சுவலி ஜின்னும் நம்ம விம்மும் தான் பேர் ஆவாங்க போல். அடுத்து இங்கே பூக்காக சரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் இன்னும் காணோம். டைமை வேற அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு வழியாக மலையில் நனைஞ்சு போய் வந்த மாதிரி அங்கே அப்படியே வந்துட்டே இருக்கான். பூ என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நனைஞ்சிருக்க, மலையில் எதுவும் நடந்து வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் ஃப்ரெண்டு உன்னை ட்ரா பண்ணலையா? அவன் என்னை ட்ரா பண்ணுறேன்னு தான் சொன்னான், நான் தான் வேணான்னு சொன்னேன். நடந்து வரும்போது ஒரு கார் அந்த பக்கம் போயிடுச்சு, ஸோ ஃபுல்லாக தண்ணியெல்லாம் என் மேலே ஆயிடுச்சு பாரு, ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்ல, சரி இந்த அப்படின்னு சொல்லி மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி சரி அப்படியே அவனுக்கு போடுறான். என்ன பண்ணுறீங்க, வேணாம் இதுவும் டர்ட்டி ஆயிரும்னு சொல்ல, எனக்கு ஜாக்கெட் பற்றி கவலை இல்லை, உனக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும் அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சரி அவனை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பூக்கு. 2 பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க. பூ அவனை பார்த்துட்டே வர, இப்படியே வீட்டுக்குள்ளே வந்தனா அவ்வளோதான், ஃப்ளோர் ஃபுல்லாக டர்ட்டி ஆயிரும்னு சொல்ல, ஸ்மெல் வர ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே தொடச்சிக்கிறேன் நீ வான்னு சொல்ல, இல்லை வேண்டாம் பேசாமல் இருங்க ஃபுல்லாக டர்ட்டி ஆயிரும் என்னை விடுங்கன்னு சொல்லி வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்படியே பூ நிற்கிறான். உடனே சரி அவனை தூக்கிட்டு வரான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்க, ஸோ நானே உன்னை தூக்கிட்டு போய் அங்கே விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் அங்கே நிற்க வைக்கிறான். ஸோ ஒரு செகண்ட்ஸ் இருக்குது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. வேணாம் விடுங்க ஃபுல்லாக நான் நனைஞ்சிட்டேன்ல, நீ நனைஞ்சா என்ன, முதல்ல போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி வேகமாக ஷர்ட்டை ரிமூவ் பண்ண போகிறான். என்ன பண்ணுறீங்க, விடுங்கன்னு சொல்லி பூ கத்திட்டே இருக்கான். என்ன பண்ணுறேன்னா ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வா, அப்புறம் எப்படி இப்படி ஷர்ட்டோடைய குளிப்ப, பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்கிறீல அப்படிங்கிற மாதிரி சரி சொல்ல, அட வேணாம் விடுங்கன்னு சொல்ல, எதுக்கு இப்படி பிடிவாதமாக இருக்க, நான் ஒன்றும் பிடிவாதமாக இல்லை, பிடிவாதமாக இருக்கிறது நீங்கள் தான். என்ன சொல்கிற, ஏன் நீங்கள் என் ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணுறீங்களே, இப்படியே போய் ஷவர் பண்ணுவியா, குளிக்கிறதுக்கு ஷர்ட்டை கழட்ட வேணாமா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, நீங்கள் அந்த புக்கனை நக்கடாக பார்த்துருக்கலாம், பட் அந்த புக்கன் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போ அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்ட்ஸ் இருக்கு, அப்போ தான் லைட்டாக ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு. சாரி, ஜஸ்ட் உன் மேலே எனக்கு கொஞ்சம் அக்கறை, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சரி பார்த்துட்டே இருக்க, எனக்கே அது தெரியுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இப்போ கிளம்புங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூ அப்படியே அமைதியாக நின்றுருக்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். சார் என்னதுங்கிற மாதிரி இவனும் அவனை பார்த்துட்டே இருக்க, நான் உனக்கு கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம சார் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப க்யூட்டாக லென்த்தியான ஒரு கிஸ்ஸிங் சீன் கொடுத்துருக்காங்க போல். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. எப்படியுமே இவங்க 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே அந்த கிஸ்லேயே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஒரு லென்த்தியான கிஸ் அங்கே அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு செகண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காங்க, எதுவுமே பேசலை. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவன் சிறை பார்த்து அப்படியே பூ சொல்கிறான். நான் கிளம்புறேன், பட் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஹாப்பியா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பூ அவனை பார்த்து கேட்குறான். அது நீ எனக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கீல அதுக்கு தான் சொன்னேன்னு சொல்ல, அப்போ தான் லைட்டாக சார் பார்க்குறாரு. சாருக்கு ஜூனியர் வந்துடுச்சு போல். லைட்டாக குனிஞ்சு பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, முதல்ல போங்க அப்படின்னு பிடிச்சி சிறை பிடிச்சி அப்படியே தள்ளுறான். போங்க நீங்கள் என்ன டீஸ் பண்ணாதீங்க, போங்கன்னு சொல்ல, நான் ஒன்றும் உன்னை டீஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, ஐயோ அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி ஒரு வழியாக அவனை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். இந்த பக்கம் வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சிறுக்கு. ஐயோ ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் தான் இப்படி நடந்ததோங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பூ அந்த பக்கம் போக, இங்கே ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி மொபைல் எடுத்து பார்க்குறான், ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும் போல். ஸோ அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கான். அந்த இடம் பார்க்கறக்கு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அவன் பாட்டுக்கு தனியாக அங்கே போயிட்டே இருக்கான், ஏதோ யோசிச்சுட்டே. ஆப்போசிட்டில் பார்த்தா என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி ஜின் அங்கே நிற்கிறான். சரி அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல, எனக்கு என் பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். என்ன பேசுகிற நீ, என்ன உனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறான். சிறுக்கு ஷாக்காக இருக்குது. நீ என்ன பண்ணுற, நீ என்ன சீக்ரெட் வச்சுருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் யோசிக்கிறேன். இங்கே பாரு நீ என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி சிறுக்கு டென்ஷனாக இருக்குது. எனக்கு புரியுது, உனக்கு பூவை எப்படி தெரியும் அதை முதல்ல சொல்லுன்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் இருக்க. சரி ஓகே, எப்போ இருந்து அவனை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல, எதுவுமே சொல்லலை. அவன் இங்கே தான் படிக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிரிக்கிட்டு கேட்குறான். பரவாயில்ல எல்லாம் புரியுது. சிறு மாதிரி ஒருத்தனுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்ல, அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்ல, நான் ஆன்சர் கேட்டேன் பட் நீயே உனக்கான பதிலை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்ல, சிறுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது.
உன்னோட சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா? இல்லை, நடக்கவே நடக்காதது அப்படிங்கிற மாதிரி சிறு அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு விடவே இல்லை. பரவாயில்ல, நீ மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில, பட் நீ என்ன பண்ணுறங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியுது, அது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, பட் நான் ஒன்றும் உன்னோட எனிமையெல்லாம் வரமாட்டேன், அதை பற்றி நீ கவலைப்படவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறான். ஆனால் ஒன்று, நீ என் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணக்கூடாது. நீ ஹர்ட் பண்ணாத வரைக்கும் நான் உன்னை பற்றி எதுவும் வெளியே சொல்ல மாட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நீ அவன்கிட்ட ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரியும், எனக்கு உனக்கு முன்னாடி இருந்து பூவை தெரியும், பூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். அப்புறம் யோசிச்சுக்கோ, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மைண்டில் கை வச்சு எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அதை பார்த்தவொடனே சிறுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நான் பேசுகிறதெல்லாம் கேட்குறியா அப்படின்னு சொல்ல, ஒரு லிமிட் ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி ஜீன் அவனை பார்த்துட்டே இருக்க, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் யார்கிட்டையும் என்ன கேட்டேங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஆனால் ஒன்று, பூக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக இரு, ஓகே? இந்த மாதிரி நீ ஜெலஸ் ஆகணும்னு அவசியமும் கிடையாது, நான் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கவும் மாட்டேன், பட் பூ ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அதை எப்படி மனசில் நினைக்கிறது எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சான்னு சொல்லி சிறு அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். பட் இதை நம்ப முடியல, ஏதோ ஒன்று இருக்குது, பட் நான் சேஃபாக இருக்காது தான் நல்லதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். நான் கண்டிப்பாக யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் ஈஸியான்னு சொல்லி சிறு அப்படியே வில்லத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருக்க, சேம் டைம் அடுத்து தும்மல் வருது அங்கே நம்ம பூக்கு. டே என்னாச்சுடான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு டீ கேட்குறா. ஒன்றும் இல்லை, அடிக்கடி தும்மல் வந்துட்டே இருந்தா யாரோ உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க, யாரும் என்னை பற்றி நினைக்கல, எனக்கு தும்மல் வருது, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அஷி வரான். பூ என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன்டான்னு சொல்ல, எதுக்குடா என் மேலே கோவத்தில் இருக்க? ஆமாம், இந்த கேம்பஸ்லேயே நான் தான் ஹாட்டஸ்ட் பையன்னு சொன்னேன், ஆனால் நீ பீஸ் கூட சுற்றிட்டு இருக்க, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் இருக்கான். சொல்லுடா, எப்போ மீட் பண்ணீங்க, எப்போ நடந்தது இதெல்லாம், அவ்வளோ ஈஸியாக 2 பேர் சேர்ந்துட்டிங்களா? உடனே அரின்னு சொல்கிறா, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு. அப்புறம் மண்டையிலே ஒரு தட்டு தட்டிட்டு, என்ன என் ஃப்ரெண்டை அவ்வளோ ஈஸியாக ஏமாத்தலான்னு பார்க்குறியா? எதுக்கடி அடிக்கிற சும்மா, நான் சும்மா தாண்டி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, போதும் நீ பேசுகிறதெல்லாம் முதல்ல நிறுத்துன்னு சொல்ல, என்ன தான் நடக்குது இந்த கேங்குக்குன்னு ஒன்றும் புரியல, எல்லாரும் என்ன தனியாக ஒதுக்குறீங்க. சரி, ஓகே, சப்ஜெக்டை மாற்றாத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நேற்று மலையில் 2 பேரும் கொடையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போனீங்களா? என்ன நடந்தது? 2 பேருக்கு இடையில் என்ன நடக்குது? சொல்லு, நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்க, ஒரு ஃபியூ டேஸாக நினச்சிட்டு இருக்கேன் இவனுக்குள்ளே என்னமோ ஒன்று போயிட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்ல, டீ உடனே அவன் மூஞ்சில் ஒரு குத்து போகிறா. பேசாம இரு, நான் கேட்டுட்ருக்கேன்ல, அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல, ஏண்டா டாகு மாதிரி காத்திக்கிட்டே இருக்க, நீயும் சிறுவோ ஒன்றா? யோசிச்சுப்பாரு, நீ எல்லாருக்கூடையும் ஒன்றா இருப்ப, பட் சிறு அப்படி கிடையாது. யோசிச்சுப்பாரு அவர் எப்படி இருக்காருன்னு, என்ன ஒரு அழகு, அவங்க மாதிரி உன்னால் இருக்க முடியுமா? அதுவும் இந்த கேம்பஸ்லேயே. இரு, என்னை பற்றி என்ன பேசுகிற, என்னை பற்றி உனக்கு தெரியுமே, நீ சரியான ஸ்கம் அப்படின்னு சொல்லி லின் சொல்கிறா. ஆனால் உன்னை சிற்கூடெல்லாம் கம்பேர் பண்ணாதடா, அவரை பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் நம்ம சார் அப்படியே நடந்து வராரு. அவங்க ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், என்ன மாதிரி டைப் தெரியுமா? அந்த டைப்பே செம்ம க்யூட்டாக இருக்கும், பார்க்கும்போதே ஒரு வைப் வரும், ப்ரொடக்டிவாக இருப்பார், கேரிங்காக இருப்பார், அந்த மாதிரிலாம் உன்னால் இருக்க முடியுமான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே லைட்டாக பூக்கு ஸ்மைல் வருது. சிரிச்சிட்டே அப்படி திரும்பி பார்க்க, போதும் கனவு கண்டுட்டே இருக்காத, நீ பேசுறது ஓவராக இருக்குது, இந்த உலகத்தில் சிறு மட்டும்தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன், அதை சொல்லு, 2 பேருக்கு இடையில என்ன டீல் போயிட்டுருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் க்ளோஸாக போய் 3 பேரும் கேட்குறாங்க. அது வந்து பூ அமைதியாக இருக்க, கொஞ்சம் அந்த பக்கம் கை எடுக்கிறியான்னு சொல்லி சிறு அந்த பக்கம் வர, ஐயோ சிறு வந்தாச்சான்னு சொல்லி வேகமாக 3 பேர் எந்திரிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம 2 பேரும் போகலாமான்னு சொல்லி டீயும் லீனும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸ்வதிகான்ட்டு ஓடி போயிட்டாங்க. பட் அங்கே அச்சி மட்டும் போகலை. எப்படியாவது சிறுகிட்ட இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறக்காக பக்கத்தில் போய், ஹலோ, என் பேர் அச்சின்னு சொல்ல, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியான்னு சொல்லி பூக்கிட்ட மட்டும் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன தெரியுமா, நீ சாப்பிட்டியான்னு அவனை பார்த்து கேட்குறான். நான் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். பட் இவன் பேசுகிறது எதுவுமே அவன் கேட்கல. பரவாயில்ல, இது பேரே தெரியுது, என்னை இக்னோர் பண்ணுறாங்க, நான் போகிறேன்னு சொல்லி போக, நீ சாப்பிட்லன்னா நம்ம 2 பேரும் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமா, உன்னோட ஃபேவரட்டான ஸ்டெப்ட் எக் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் உண்மையாகவே ஏன் இப்படி இருக்கீங்க, எல்லா வழியிலுமே நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னு சொல்லி பூ சொல்கிறான். என்ன சொல்கிற, வாங்க போகலான்னு சொல்லி 2 பேர் வெளியே வரும்போது பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, என் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, உங்களை பற்றி நிறைய சொல்கிறாங்க, எல்லாருக்குமே நிறைய தெரியுது, எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, சீனியர் ஜூனியர்னு எல்லாருமே உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. பட் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் என் மேலே ஒரு சரியான கோவம், எல்லோரும் உங்களை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் யாரையுமே கண்டுக்கவே மாட்டிங்களா, பட் ஏன் என் மேலே மட்டும் இவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பட் நான் ஒரு டைம் கூட சிர்கிட்ட பேசினதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டில் இருக்க அந்த சிர்க்கு என்னை பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு செகண்ட் சிர் அவனை பார்த்துட்டே இருக்கான். சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்க சிர்க்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல, சிர் எதுவுமே பேசாமல் கண்டிப்பாக உன்னை பிடிக்கும்னு சொல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஒன்றும் பிடிச்ச அளவுக்கு இல்லை. நான் ரொம்ப கிளம்ஸி ஒரு மாதிரியான பையன் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க, உன்னை எப்படி பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக உன்னை பிடிக்கும்னு சொல்லி சிர் சொல்கிறான். என்கிட்ட எதுவுமே நான் க்யூட்டாக பார்த்ததே இல்லையே, என்ன என்கிட்ட க்யூட்டாக இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அவன் நோஸை லைட்டாக டச் பண்ணிட்டு இதுதான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு நம்ம பூக்கு. பூ அப்படி வெக்கப்பட்டுட்டே இருக்க, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற சிர் உன்னை மீட் பண்ணால் கண்டிப்பாக உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த உலகத்தில் இருக்க சிறாக இருந்தாலும் சரி, அந்த உலகத்தில் இருக்கிற சிறாக இருந்தாலும் சரி, சிறுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பூவை பார்த்து சொல்ல, நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சரி ஓகே நம்ம ஹாட் பாட் போகலாமா, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ சப்ஜெக்டே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்க, ஒரு கார் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அந்த கார் வேகமாக வருது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் உள்ளேருந்து இறங்கி அப்படியே வெளியே வராரு. வந்தவுடனே அங்கே இருக்க சிறை பார்த்துட்டு, ரட்ரி உங்களை மீட் பண்ண வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிரி எதுவுமே பேசாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அவங்க உங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, நான் தான் வரலைன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். நான் அவங்க கூட வர விரும்பலை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, சரிவா நம்ம போகலான்னு சொல்லி போக, ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்னது, ஒன்றும் இல்லை நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறான். உங்கள் அம்மா எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக டின்னருக்கு உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல, அம்மானு சொன்னி தான் பூக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எதுவுமே பேசாமல் சிற அமைதியாக இருக்க, சிற ஒரு செகண்ட் அப்படியே பூ பார்த்துட்டு, அவங்க தான் கூப்பிட்றாங்கல்ல அம்மா உங்ககிட்டே பேசணுன்னு, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே பக்கத்தில் தானே நானே போய்ப்பேன்னு சொல்ல, நீ எப்படி தனியாக போவேன், சரி இந்தா என் கார் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொல்ல, கார் வேணாம், உங்கள் கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நான் எங்கேயாவது இடிச்சிருவேன், நான் நடந்தே போய்க்கிறேன், டோம் இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் சேஃபாக போயிடுவேன், நீங்கள் உங்கள் கார்லேயே போங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி காதில் போய் லைட்டாக சொல்லிகிட்டே இருக்க, அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லி பாய் சொல்ல, பாய்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போயிட்டான். அப்படியே டென்ஷனாக இருக்குது சிறுக்கு. சரி வாங்க போகலான்னு சொல்ல, நான் என்னோட கார்லேயே வரேன் நீ போன்னு சொல்ல, சரி ஓகே உங்கள் விருப்பம்னு சொல்ல, ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டான். வந்த உடனே அங்கே பூக்கு தும்மலாக வருது. ஐயோ ஏன் இப்படி நவம்பர்லேயும் மழை பெஞ்சு இப்படி சாவடிக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்க, எனக்கு சிற நினச்சா கவலையாக இருக்குது, சீக்கிரமாக வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். பட் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, இப்படியே இருந்தோம்னா அவ்வளோதான், அப்புறம் சிறு திட்டுவாங்க, சீக்கிரம் போய் டேப்லெட் போடலான்னு சொல்லி மொபைல் அப்படியே டேபிளில் வச்சுட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். இவன் அந்த பக்கம் போகிற டைமில் கண்டினியூவாக கால் மெசேஜ்னு வந்துட்டே இருக்க போல் சிற்கிட்ட இருந்து. நம்ம சார் அதை பார்க்காம வேகமாக அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போக, இங்கே வெயிட் பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்க, ரூமுக்கு போயிட்டியான்னு சொல்லி கண்டினியூவாக சிறு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அதை பார்க்கல, ரிப்ளை பண்ணலன்னு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான், ப்ளீஸ் நீ மெசேஜ் பண்ணு, ரூமுக்கு போயிட்டியான்னு சொல்லி ரிப்ளைவே வரல. மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கான். கண்டினியூ அவன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இங்கே ரிப்ளை வர மாதிரி இல்லை. நீ மலையில் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறான், அதுக்கும் ரிப்ளை வரல. கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் கால் எடுக்கவே இல்லை. அவன் தான் மொபைல் அங்கே போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டானே. டென்ஷனாக இருக்கு. அவன் சேஃபாக இருக்கானாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருக்கான். என் மெசேஜை பார்த்தோன்னே நீ ரிப்ளை பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான். பட் எந்த ரிப்ளையுமே வரல. அதுக்குள்ளே அந்த மேனேஜர் வரான். ரட்ரி சொன்னாங்க லேட் ஆகுமா, நீங்கள் உங்கள் ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிற்க, ஒன்றும் வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்கிறான். அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள், வந்தோடனே உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்ல, நான் போகல நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல, டின்னருக்கு வர லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அதே சொல்லிட்டே இருக்கான். இதை கேட்கும்போது சிறு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீ எனக்கு ஆர்டர் போடுறியாங்கிற மாதிரி கேட்க, நான் ஜஸ்ட் உங்கள் அம்மா சொன்னதை உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி ரூமுக்கு போகிறான். அந்த ரூமை பார்க்கும்போது ரொம்ப இருட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வழியாக இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டான். எதுக்கு என்னோட கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி கேட்க, சாரி நான் வந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, குளிக்கலான்னு போயிட்டேன், சைலண்ட்டில் இருந்தது மொபைல் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, நல்ல வேலை நீ ரூமுக்கு போயிட்டீல அப்படிங்கிற மாதிரி சரி கேட்க, நான் வந்துட்டேன், சரி ஓகே நீங்கள் எப்போ வருவீங்க, தெரியல நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிக்கப் பண்ணாமல் இருக்க மாட்டேன், எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு சொல்ல, சரி ஓகே பார்த்து சேஃபாக இரு அப்படிங்கிற மாதிரி சரி பேசுகிறான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் சேஃபாக தான் இருக்கேன், ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, கவலைப்பட வேணாம், நான் நல்லா
நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். எனக்கு ஒன்று ஹக் பண்ணிக்கணும் போல இருக்குது, உனக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, போதும் போதும் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபோனை கட் பண்ண தான் பார்க்குறான். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக சொல்கிறான். நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் பிடிவாதமும் கிடையாது, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே, எல்லாமே ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே பூ ஃபோன் கட் பண்ணுறான். ஃபோனை வச்ச உடனே தும்மல் வந்துருச்சு. ஐயோ எனக்கு சளி பிடிச்சிருச்சா, செருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவாங்களே, என்ன பண்ணுறது, சரி சீக்கிரம் போய் மெடிசன் எடுத்துக்கலான்னு சொல்லி வேகமாக மாத்திரை எடுத்துக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து சரி இங்கே அம்மா வர மாதிரி தெரில, வெளியே கிளம்பலான்னு சொல்லி போக, நீங்கள் எங்கே போகிறீங்க, நான் போகிறேன், நீங்களாம் போக முடியாதுன்னு சொல்லி அவன் பேசுகிறான். ஆல்ரெடி அம்மா உங்ககிட்டே பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, டின்னருக்கு வர சொன்னாங்க, இப்போ டைம் என்னென்னு பாருங்கன்னு சொல்ல, இன்றைக்கி டின்னருக்கு லேட் ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்களா, நாளைக்கு மார்னிங் உங்ககிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு இவனுக்கு. நாளைக்கு மார்னிங் அப்புறம் எதுக்கு என்ன, இப்போவே உங்கள் பாஸ் வர சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிடுது சிறு அப்படியே திரும்பி அவனை பார்த்து மறைக்கிறான். ரூல்ஸா, அந்த ரூல்ஸை பற்றி உனக்கு தெரியுமா, என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ்னு சொல்ல, அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சாரி, ஆல்ரெடி எனக்கு கொடுத்த ஆர்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ரீ ஆக முடியுங்கிற அந்த ரூல்ஸ் இப்போ மாறப்போகுதுன்னு சொல்ல, உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், இதை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லி அந்த ஆள் ஓவராகவே பேசுகிறான். இதெல்லாம் கேட்கும்போது செருக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே சிறு முறைச்சிட்டே இருக்கான். உன் பாஸ்கிட்ட என்ன சொல்ல போறியோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி அமைதியாக பார்த்துட்டே இருக்க, நீங்கள் போக முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு அவனும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இவ்வளோ நாள் ஆகி கூட இன்னும் திருந்தவே இல்லைன்னு அம்மா ஃபோட்டோ பார்த்து கடுப்பாக கத்திட்டு அப்படியே சிறு உள்ளே போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே மார்னிங் தான் காட்டுறாங்க. பூக்கு தும்மலாக வருது, தும்பிக்கிட்டே உட்காந்துருக்கான். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அஷி காத்திட்டே இருக்க, ஏய் என்னாச்சு உனக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்ல, இந்தா இவன் மேலே நல்லா தும்பு, இவனுக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அசியை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா டீ. என்னாச்சு உனக்கு, மெடிசன் எதுவும் எடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி லின் கேட்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது, என்னால் முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லி அப்படியே டேபிள் மேலே படுத்துட்டான். நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இப்படி படுக்காத, படுத்தானா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல அப்படியே ஜின்னோட தோளில் சாஞ்சிட்டு படுத்துட்டான். லின் சொல்கிறா, நீ வேணால் நாளைக்கு கூட இந்த ரிப்போர்ட் பண்ணிக்கோ, இன்றைக்கி போய் படுத்துக்கலாம்லன்னு சொல்ல, இல்லை வேணாம், இன்றைக்கி ரிப்போர்ட்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும்லன்னு சொல்ல, பட் நீ ரெஸ்ட் எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி டீ சொல்கிறா. பட் இது ஒரு குரூப் ப்ராஜெக்ட், நானும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஹெல்த் உண்மையாகவே ரொம்ப மோசமாக தாண்டா இருக்குது. ஆமாம், தெருவுன்னு பார்க்க வரலையா, காலையிலேருந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, இல்லை நேற்று அவங்க அம்மாவை பார்க்கறக்காக வீட்டுக்கு போனாங்க, நானும் பார்க்கவே இல்லை, மெசேஜும் பண்ணவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல, கண்டிப்பாக வந்தோடனே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே, அவர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை, சொன்னால் கண்டிப்பாக என்ன நினச்சி கவலைப்பட்டு இப்போவே வந்தாலும் வந்துடுவாங்க, அதனால் நான் மறைக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, என்னமோ நடக்குது இவங்களுக்குள்ளே அசி சுற்றி சுற்றி பார்க்குறான். டே என்னதாண்டா நடக்குது, உண்மையாக சொல்லு, நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், இங்கே யாரும் இல்லை, உங்கள் 2 பேர் கடையில் என்ன தான் போயிட்டுருக்கு, எனக்கு மட்டும் சொல்கிறான்னு சொல்லி காது அப்படியே அவன் பக்கத்தில் கொண்டு போகிறான். கரெக்டாக சொல்லலான்னு வருவான்னு எதிர்பார்த்தா அவனுக்கு தும்மல் வர அப்படியே அவன் முகத்திலேயே தும்மி விட்டுட்டான். அட பாவி, என்னடா பண்ணிட்டு இருக்க, எருமை மாடுன்னு சொல்ல, சாரிடா நான் வேணும்னு பண்ணல, என்ன தொடாதடா, போடான்னு சொல்ல, டே நீ அந்த பக்கம் போ, இது லைப்ரரி, ஒழுங்காக டாய்லெட்டுக்கு போய் க்ளீன் பண்ணிட்டு வான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆசியை ஓட்ட, ஆசியா அந்த பக்கம் போயிட்டான். ஐயோ என்னால் முடியலையேங்கிற மாதிரி அப்படியே ஜின்னோட தோல்லையே சாஞ்சு படுத்துட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் போல், அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்ல, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை. எப்படி உடம்பு சரியில்லாம ஆச்சு, மலையில் நடந்து வந்தேம்மா 2 நாளாக, அதனால தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, அப்போ உனக்கு இது டிசர்வ் தான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா சும்மா தான், எதுக்குடா மலையில் போனேன், இது ரெய்னி சீசன்மா, மலையில் போகாமல் எப்படி இருக்க முடியும், காலேஜுக்கு போகும்போது நனைஞ்சிட்டேம்மா, டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்குது, சரி உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரி மாத்திரை போட மறந்துடாத, ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத, கேம் விளையாண்டுட்டே இருக்காத, சீக்கிரமாக தூங்கு, உடம்பு சரியில்லை, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொல்ல, அம்மா அப்படிலாம் இல்லை, ஒருத்தர் குட் நைட் சொல்லி என்னை சீக்கிரம் தூங்க வச்சுருவாங்க, யார் அது எனக்கு தெரியாமல், அது ஒன்றும் இல்லைம்மா, அது வந்துன்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னு புரியல, நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் குட் நைட் சொல்லிடுவாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, யார் இந்த குட் நைட் சொல்கிற பர்சன், நான் பேசலாமா தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, அது சொல்லுடா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அது நான் உங்ககிட்ட இப்போலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்போ இங்கே வரீங்களோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் அதை சொல்லுவேன், அப்போ நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பூ சொல்லிட்டு மொபைலை ஹேக் பண்ணிவிட்டு சார் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கான். எனக்கு உங்கள் கையில் கறி சாப்பிடணும் போல் இருக்குது, ஆம்லெட் சாப்பிடணும் போல் இருக்குமா, கிடைக்குமான்னு சொல்ல, சாரி ஸ்வீட்டி, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நான் வரவே வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ கிடையாது,
கிடையாது. நான் தாய்லாந்து எப்போ வரப்போகிறேன்னு தெரில. நான் வரும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, அது அது அம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு புரியுது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குமா, அந்த ஷாப்பில் உண்மையாகவே கறி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆம்லேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். என் டோமுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நான் டெய்லி அங்கே தான் போய் சாப்பிட்றேன். ஓகேம்மா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, சாரின்னு அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, சாரிலாம் எதுக்குங்கிற மாதிரி ஏதோ திங்க் பண்ணிவிட்டு, அம்மா நான் டேப்லெட் போட்டனால எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் தூங்கவா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணோடனே பூ அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கபோர்டில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அது அவங்க அப்பாவோட அந்த பாக்ஸ் போல். அதை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களோட ஆனிவர்சரியே வந்துருச்சுப்பா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அம்மாவையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி அதை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். என்னை திட்டாதீங்கப்பா, நான் அழுகலை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஒரு மாதிரி அவன் ஃபீலிங்ஸோடவே போயிட்டே இருக்குது. சரி எப்போ வருவீங்க, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லி உளறிக்கிட்டே அப்படியே படுத்துருக்க. சேம் டைம் அடுத்து சிறை தான் காட்டுறாங்க. சரி அப்படியே அவன் வீட்டில் டைனிங் டேபிளில் அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க. அம்மா ஒரு வழியாக அங்கே வந்துட்டாங்க. சரி அங்கே பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் தான் கிட்டே பேசணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி சரி சொல்ல, பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டை நீ அந்த பக்கம் போகணும்னு சொல்லி அனுப்ப, நான் உங்ககிட்ட டின்னருக்கு தானே பேசுகிறேன்னு சொன்னேன், நீங்கள் டின்னருக்கு தான் பேசுகிறேன்னு சொன்னீங்க, பட் வேணும்னு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற லெசனை நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கேட்டுட்டு சரி ஓகே என்ன பேசணுங்கிற மாதிரி அம்மா ஆப்போசிட்டில் போய் உட்காராங்க. நீங்கள் தான் என்ன பேச வர சொன்னீங்க, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ரூல் நம்பர் 1 எதுக்கு நான் ஃபாலோ பண்ணல, நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் சொன்ன யூனிவர்சிட்டியில் நான் போகணும்னு சொன்னீங்க, அதுக்கு நான் போயிட்டேன். ரூல் நம்பர் 2 நான் நல்ல கிரேடில் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதையும் நான் பண்ணிட்டேன். ரூல் நம்பர் 3 4 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக கிராஜுவேஷன் ஆயிடணும்னு சொன்னீங்க. ரூல் நம்பர் 4 கண்டிப்பாக என்னை பற்றின எந்த ஒரு தப்பான ஸ்கேண்டல்ஸோ உங்களோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அடுத்து ரூல் நம்பர் 5 ஒன்று இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோடய ஃப்ரீடம் எப்பயுமே கிராஜுவேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான் நான் கேட்கணும், கரெக்டாக? நான் எந்த ஒரு ரூல்ஸையும் பிரேக் பண்ணலையேன்னு சொல்ல, இன்னொரு ரூல் இருக்குது அதை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. என்ன ரூல்ஸ்? உன் அப்பாவை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்கள் எப்படி சொன்னீங்க, நீங்கள் தான் அந்த ஆளை மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, நீ ஆர்கியூ பண்ணுறதுக்கு காரணம் நீ உன் அப்பாவை பார்த்துட்டு வந்தது தான், இது ஆர்கியூ கிடையாது, எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி சரி சொல்கிறான். போதும் நீங்கள் பேசினதெல்லாம், நீங்கள் சொன்னதை நீங்களே மறந்துடாதீங்க, நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட அட்டென்ஷன் எதுவும் இல்லைன்னு சொல்ல, நீ எதுக்காக உன் அப்பாவை போய் பார்த்த, நீ உன் அப்பாவை பார்த்ததுனால தான் என்கிட்ட இப்படி எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, டக்குன்னு அவன் எழுந்திரிச்சு நிற்கிறான். ஒரு செகண்ட் அம்மா பார்த்துட்டே இருக்க, சரி நீ எதுக்கு அந்த பையன் கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பாவும் கிட்டே சொன்னாங்களா என்னோட பேரை கெடுக்கணும்னு, இங்கே பாருங்கள் அப்பாவுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இதுதான் உண்மை, நான் கண்டிப்பாக அவனை போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நம்பலைனாலும் பரவாயில்ல, உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அது உங்களோட பிரச்சனை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே உன்னோட ஃப்ரீடம் எல்லாம் நீ படிக்கிற வரைக்கும் தான், என்ன வேணுமோ பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இங்கே தானே வருவேன், கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறம் நீ என் பேச்சை தான் கேட்கணும், அது தெரியும்ல உனக்கு, அதுக்கப்புறம் நீ என் கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, சரி ஒரு செகண்ட் நீ யோசிச்சிட்டே இருக்கான். சரி ஓகே இதுக்கப்புறம் உன் ஃபாதர் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அம்மா பார்க்க, அவன் எதுவுமே பேசாமல் டக்குன்னு வந்துட்டான். சிறுக்கிட்டேருந்து ஃபோன் வருது பூக்கு. பூ அப்படியே படுத்துகிட்டே இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி பூக்கிட்ட சிறு கேட்க, நீ ஓகேவா, உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, சொல்லு பூ அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக பேசுகிறான். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்குறான். அது உனக்கு உடம்பு சரியில்லை அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி சிர் கேட்க, அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரி இதோ நான் கிளம்பிட்டேன் வந்துட்டே இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, அது உண்மையாகவே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, ப்ளீஸ் நம்புங்கன்னு சொல்லி அதையே சொல்லிட்டுருக்கான். பிடிவாதமாக இருக்கான் பாருங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு செகண்ட் நினச்சிட்டு, சரி ஓகே நீ நல்லா தான் இருக்கேன் நான் நம்புகிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சிர் சொல்கிறான். அமைதியாக யோசிச்சுக்கிட்டே, எனக்கு கறியும் ஆம்லேட்டும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, எனக்காக வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நான் சீக்கிரமாக உனக்காக அது வாங்கிட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வேறு ஏதாவது வேணுமா உனக்கு, வேறு என்ன வேணும், எனக்கு கூலிங் ஜெல் பேட்ச் வேணும், நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு சீக் கிடையாது, சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன், சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே புரியுது, நான் உன்னை நம்புகிறேன், நீ நல்லா தான் இருக்கேன், நான் உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நான் ஃபோனை கட் பண்ணவா அப்படின்னு பூ கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லி சரி அவனை பார்த்துட்டே இருக்க, ப்ளீஸ் சீர் அப்படின்னு சொல்ல, என்னதுன்னு மறுபடியும் ஃபோனை காதில் வைக்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் சீக்கிரமாக வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். அது சார் மென்று முழுங்கி சொல்கிறான். உனக்கு வேறு எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் வேணாம் ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு
ஃபோனை கட் பண்ண அதுக்கப்புறம் சிறு வேகமாக கிளம்பி வரான். வந்த உடனே இதை அம்மா தள்ளி நின்று பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல, என்னோட ஃப்ரீடம் வந்து உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு அளவு தான். அதை நீ கிராஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா நான் சஃபர் ஆகாத வரைக்கும் ஓகே, நான் சஃபர் ஆனால் அவ்வளோதாங்கிற மாதிரி அம்மா எதுமோ வில்லத்தனமாக டைலாக் பேசிகிட்டு இருக்க. சரி, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொம்மையை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்குறான். அங்கே நம்ம போ இங்கே வந்து பார்த்தா லிஃப்ட் வர்ற மாதிரி தெரியல. சரி ஓகேன்னு வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே பூவை தேடிட்டு வீட்டுக்குள்ளேயே வரான். உள்ளே வந்து பார்த்தா பூ அங்கே காணும். பெட்ரூமில் போய் பார்க்குறேன், அங்கேயும் இல்லை. செம்ம ஷாக்காக இருக்குது சிறுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி பயந்துட்டே அப்படியே யோசிச்சிட்டே வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சுட்டு திங்க் பண்ணிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்க. அப்படியே அங்கேருந்து பூ வரான். ஐஎம் சீக் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு செகண்ட் 2 பேரும் ஹக் பண்ணிக்க அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சிறுக்கு. நல்ல வேளை பூக்கு எதுவும் ஆகலைன்னு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் வந்துட்டேன்ல, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க ரொம்ப அப்படி எமோஷ்னலாக 2 பேரோட ஹக்கி மூமெண்ட் போயிட்டுருக்கு. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு நீ சரியாயிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கூடியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிறு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்க இந்த எமோஷ்னல் மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. இருங்க ஒரு சைட் ஸ்டோரி இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. சைட் ஸ்டோரியில் நம்ம விம்முக்கு டீச்சர் சும்மா வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏண்டா 3 வாரம் ஆச்சு, அவன் காலேஜுக்கு வர்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா, எக்ஸாமுக்கு வருவானா மாட்டானா, ஒரு வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு இருந்தான். சரி போனா போட்டுன்னு விட்டா 2 வாரமாக நல்லா தான் இருக்கான். ஆனால் ஏன் வரல கிளாஸ்க்குன்னு சொல்ல, ஏண்டா என்ன பிரச்சனையில் மாட்டி விட்றேங்கிற மாதிரி விம் அப்படியே புலம்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் கிளாஸ்க்கு வரல, கிராஜுவேஷனில் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு சொல்லி டீச்சர் சொல்ல, சாரி மேம் நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி வேகமாக எப்படியாவது சிறை கண்டுபிடிக்கணும்னு ஓடி வரான். ஃபோன் பண்ணால் ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இவனை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்போ தான் பூவோட நினப்பு வருது. பூக்கிட்ட போய் கேட்டா அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, போய் கேட்டு வரலான்னு சொல்லி பூவை தேடி அங்கே வந்துட்டுருக்க. அங்கே அஷி தான் உட்காந்துருக்கான். அஷிக்கிட்ட போய் கேட்குறான், டே பூ எங்கடா, சிறை பார்த்தியா இல்லையா? சிறை நான் எங்கே பார்த்தேன், எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கிற மாதிரி ஆஷி சொல்ல, ஏண்டா அவன் அடிக்கடி இங்கே தான் வந்துக்கிட்டே இருக்கான் பூவை பார்க்க, உனக்கு தெரியுமா தெரியாதா, உண்மையாக ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின் வரான். நீ எதுக்கு இங்கே வந்து உட்கார்ற, ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து ஸ்கை பார்க்குறக்கு மறுபடியும் வரியான்னு சொல்ல, பேசாம இரு நான் டென்ஷனாக இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வீம் அப்படி காத்திட்டே இருக்க. என்னடா நடக்குது இங்கே, 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு ஆசை பார்த்துட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கும் எப்பப்பா கனெக்ஷன் ஆச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறான். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி வீம் திரும்பிட்டு, ஒழுங்காக சொல்லுங்கள் என்ன நடக்குது, பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் நான், அதாவது பூ சொன்னான் அவங்க அம்மாவை பார்க்கறக்காக அவன் வீட்டுக்கு போயிருக்கான்னு. ஒரு வேளை ஷீர் வீட்டுக்கு போயிருப்பாரா? உண்மையாவா சீர் வீட்டுக்கு போயிருக்கானா? அட பாவி என்ன பிரச்சனைன்னு தெரியல, கண்டிப்பாக இதை பற்றி ரோம்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி வேகமாக மொபைல் எடுத்துகிட்டு கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. சைடு ஸ்டோரியும் இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.